வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, இதை போட்டு பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயத்தை வதக்கி அரைச்சோம் அந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவு ஆயில், ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடணும். ஒரு 2 மணி நேரம் மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 10 செகண்ட் இதை கலந்து விட்டுடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில் ஒரு 2 தரம் கலந்து விடணும். ரெண்டு 3 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கணும். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். அளவான தீயில் சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். பத்து நிமிஷம் மூடி வச்சு சிக்கனை வேக விட்டுருந்தோம். சிக்கன் இங்கே நல்லாவே வெந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் மணக்க ஹைதராபாத் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.